ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மான்ஸ் ப்ராசஸ் மெட்டலர்ஜி அப்படின்ற சாப்டரில் வேப்பர் ஃபேஸ் மெத்தடோட எக்ஸாம்பிள் தான் இந்த மான்ஸ் ப்ராசஸ். இது இன்னொரு விதமாக ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபார் எனக்கு 2 இயர்ஸ் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஒன்று May 22, இன்னொன்று March 25. ஓகே, ஸோ இதோட ஈக்குவேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ மான்ஸ்ன்றது நிக்கலுக்கான மெத்தட் மட்டும்தான். ஸோ நம்மளோட மெட்டல் நிக்கல் சாலிட் ஸ்டேட்டில் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நான் கொடுக்க போகிற சூட்டபிள் ஏஜென்ட்டு கார்பன் மோனோ ஆக்சைடு. ஸோ இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் அப்ளை பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் 350 கெல்வின். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம இங்கே ஒரே ப்ராடக்டாக எழுதிடலாம். அப்போ நிக்கல், இங்கே கார்பன் மோனாக்சைடு மட்டும் எனக்கு 4 இருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ப்ராடக்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் இது எனக்கு வாலட்டைல் காம்பவுண்டாக இருக்கும். வாலட்டைல் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு காம்பவுண்ட் எனக்கு ஈஸியாக வேப்பரைஸ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் எனக்கு வாலட்டைல் காம்பவுண்ட். ஓகே, ஸோ நிக்கல் எனக்கு கார்பன் மோனோ ஆக்சைடோட மிங்கிள் ஆகுது. மிங்கிள் ஆகி எனக்கு டெட்ரா, ஏன்னா மொத்தம் எனக்கு 4 CO இருக்கு இல்லையா. ஸோ டெட்ரா COன்றது ஒரு நியூட்ரல் லிகாண்டு. அப்போ அதோட பேரை நம்ம கார்பனைல்னு மாற்றிருக்கோம். ஸோ டெட்ரா கார்பனைல் நிக்கல் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வாலட்டைல் காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்து இதோட அப்படியே ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நல்லா படிச்சுக்கிட்டாலே அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே நம்ம எழுதி முடிச்சிடலாம். கண்டிப்பாக இதில் ப்ராக்கெட்டை மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம எதை மட்டும் மாற்றிக்க போகிறோம்னா டெம்பரேச்சரை மட்டும் தான் மாற்றிக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் நீங்கள் கொடுக்க போகிற டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த காம்ப்ளெக்ஸ் எனக்கு 2ஆக பிரேக் ஆகி நமக்கு தேவையான ரியாக்டன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம டபுள் தி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். 350னா இங்கே எனக்கு 460. ஸோ டெம்பரேச்சர் எனக்கு இந்த காம்ப்ளெக்ஸை எனக்கு 2ஆக பிரேக் பண்ணி எனக்கு தேவையான நிக்கலை நல்ல பியூரிஃபைட் ஃபார்மில் கொடுத்துரும். அண்ட் நம்ம போட்ட சூட்டபிள் ரியேஜென்ட் அப்படியே நமக்கு வெளியில் கிடச்சிரும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் மான்ஸ் ப்ராசஸ். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை படிச்சிட்டாலே அதை வச்சு நம்ம செகண்டும் எழுதிடலாம். ரொம்ப முக்கியம் என்னது அப்படின்னா இந்த டெம்பரேச்சர்ஸ் தான், 350 அண்ட் 460. ஓகே, தேங்க்யூ.